பொரியல் செய்கிறேங்க. 1 கப் ரத்தம், அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. 1 கப் ரத்தத்துக்கு ஒரு கரண்டி எண்ணெய். எண்ணெய் காஞ்சதை கடுகு போடணும். ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் வேணும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது நல்லா வணக்கணுங்க. வெங்காயம் வணங்கும் போதுங்க ரத்தம் இருக்குல்லங்க, இதை நல்லா உடச்சிட்ருவோங்க. கசக்கி நல்லா சின்ன சின்ன பீஸாக வருங்க. இது இப்போ பெருசு பெருசாக இருக்குது. ரொம்ப நேரம் கசக்கினா தான் கசக்கப்படும். பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக வந்துருக்கும். இந்த மாதிரி தான் கசக்கிடணும். தக்காளி நல்லா வணங்கினது ரத்தத்தை ஊற்றி இப்படி கிளறும் போதுங்க நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், அது வேகணும். உப்பு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்லைங்க, லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். தண்ணி சுண்டுனதை தேங்காய் போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டதை ஒரு கிளறிட்டு இறக்கி வச்சிடும். ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈஸியான வேலை தான், குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும், சத்தான பொருளுங்க.